கோவாலு உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். தலைவர அது வந்துங்க அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி தலைவர இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்து எப்படி திருண்ண கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தங்க வேணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டா. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத. பயப்படாதா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற? சொல்றான். அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னார்தான் கோபால் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால, அப்படித்தானே? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாற்ற? பயப்படாம சொல்லுடா. தலைவரே நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாம் நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திடுவேன் நாய். நீங்க பேசுங்க பெருசு. என்ன மறப்பு? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்போட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும். வெள்ளச்சாமி அவனை விரட்டி விரட்டி விட்டலையா? அதெல்லாம் எனக்கு கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படிதான் செய்யலாம். லேசு வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டு சொல்லலாம் விட்டுருவான். தேங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்க. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? ஏய் சுனா பண்ணா, நீ தேவையில்லாம குறுக்க பேச. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? சுனா பண்ணா, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சுட்டு போய் நீ சொல்ற. ஐயா அது வந்துங்க. ஐயா டேய் ஐயா, ஒரு விஷயம்யா. ஆடு போன ஆடு வந்துருச்சா இல்ல அப்படியே போயிட்டான்னு கேட்டுக்கிட்டு ஆடு திருட யாருன்னு கேளுங்க ஐயா. ஆடு என்னடாச்சு? ஆடு வந்துடுச்சுங்க. ஆனா ஆடு திருட வந்து ஆளை சொல்லணுமா இல்லீங்களா? அத பத்தி தான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையண்டா. அது வேற யாரும் இல்லைங்க. பெரிய மனுஷன் கால இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா? சொல்லி தொலையண்டா. ஐயா என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவன்